வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை எனக்கு. எப்பப்போலாம் எனக்கு வாழ்க்கையில் என்னோடய லைஃப்பில் பணப்பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். என்னமோ தெரியல, ஏன்டா வாழ்கிறோம்லாம் தோணுது எனக்கு. இப்படிலாம் உங்களுக்கு தோணி இருந்தால் இது இயல்பு தான். இது நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்குது அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு இருக்குது, அவ்வளோதான். ஒரு உங்களுக்கு இருக்குன்னா சேம் பிச், சேம் பிச்சா ஓகே, ஏதோ ஒன்று. எனக்கு நான் இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் எழுதி வைக்கிறது, எழுதி பேசுகிறது இல்லை. கான்டென்ட் வந்து எழுதி பேசுகிறதுல எனக்கு அது ஆல்ரெடி முடிவு பண்ண ஒன்றை திருப்பி மறுபடியும் இதை கிளிப்பில்ல மாதிரி திரும்ப சொல்கிற மாதிரி எனக்கு தோணிடுது. ஆனால் இப்படி லைவாக பேசுகிறது நல்லாயிருக்கு. என்ன காரணம்னா, உண்மையிலேயே என் அனுபவம் எதுவோ அது அதுவாக வெளியே வரும்போது இயல்பாக அழகாக இருக்குது. அதை நான் பார்க்கும்போது, திருப்பி நான் பார்க்கும்போது நான் ரசிச்சுக்கிறேன். அதை ரசிக்க முடியாட்டு அதெல்லாம் நான் கற்றுக்கிறேன். அந்த பிரச்சனைக்கெலாம் மெயின் ரீசன் நம்ம மனசு குழப்பத்தில் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அந்த குழப்பமான தன்மையில் மனசு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மனசோட தன்மை தான் அப்படி. என்ன இளவுதான் அந்த மனசு. ஒரு கணம் பார்க்கும்போது ரொம்ப குட்டாக ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. ஃபுல் பாசிட்டிவாக, ஃபுல் வைப்பாக ஃபீல் பண்ணுறோம். மச்சி நான் எதாக இருந்தாலும் பண்ணிடுவேன், என்ன இதுவாக நான் அசால்ட்டாக பண்ணிடுவேன் அப்படின்றோம். இன்னொரு கணத்தில், இன்னொரு முகத்தில் அதை பார்க்கும்போது, என்னடா நம்மளுக்கு மட்டும் இப்படியே நடக்குது, திரும்ப 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 இதே நிலைமைக்கு திரும்ப வந்துகிட்டே இருக்கோம். கொஞ்ச நேரம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, திருப்பி மறுபடியும் லைஃப் மோசமாக போகுது, ரொம்ப மோசமாக போகுது. என்ன தான் பண்ணுறது? நம்ம வாழ்க்கை மாறாமையே போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த சந்தோஷத்தோட போதையே அதுதான். மறந்து மெய் மறக்கிறதுக்குள்ளேயே நம்மளை வச்சிடும். கஷ்டம் வரும்போது அப்படி தான். இதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. திரும்பவும் அதே மாதிரி ஏதோ விட்ட இடத்துக்கு திரும்பி வந்த மாதிரியே இருக்குது. கொஞ்ச நாள் நீடிக்காதா இருந்தது அந்த நல்லது, அந்த வைப், அந்த குட் வைப்பை ஏங்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம. இந்த ரெண்டுமே தான், இந்த ரெண்டுமே தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நடக்கிற போராட்டத்தை நம்ம கவனிக்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ எத்தனையோ பர்சனாலிட்டிஸை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம்னு சொல்லி மனம் சார்ந்த கவனித்தவங்களும் அதை பற்றி படித்த அறிவாளிகளும் சொல்லி வச்சுருக்காங்க. ஓஷோரோட சொன்னாங்க, ஞாபகம் இருக்குது. நம்மளுக்கு ஒரு ஆணுக்குள்ளே ரொம்ப பர்சனாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கு உதாரணமாக, நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட பேசும்போது நம்ம ஒரு விதமான குணாதிசயங்களோட அதை நம்ம கேட்குறதா இருக்கட்டும், அதுக்கு நம்ம பதிலுடைய அளிக்கிறதா இருக்கட்டும், அப்படி நம்ம இருக்கிறோம். நம்ம நண்பர்களோடு இருக்கும்போது, நம்ம பிடிக்காதவங்களோட நம்ம இருக்கும்போது, அது யாருமே இல்லாமல் தனியாக இருக்கும்போது, இப்படி ஏகப்பட்ட பர்சனாலிட்டிஸ் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நமக்கு நல்லது வரும்போது அதை நம்ம அப்சர்வ் பண்ணி அதை ரசிக்கிற அந்த தன்மையில் நம்ம ஒரு பர்சனாலிட்டியாகவும், இதே நம்ம பிடிக்காமல் நம்ம வெறுப்பை நம்ம காட்டும்போது, வெறுப்பை உணரும் போது நம்ம வேறு ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறதாவோ அவர் சொல்லியிருந்தார். நல்லா இருந்துச்சு அந்த ஸ்பீச். எனக்கு ஏன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, என்னோடய வாழ்க்கை அனுபவத்தோட கொஞ்சம் பொருந்ததாக இருந்துச்சு. உண்மைதான். இப்போ நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து பார்த்துருப்போம். முடிச்சு ஒரு 10 வருஷம் ஆயிருக்கலாம், இல்லை குறிப்பிட்ட வருஷம் ஆயிருக்கலாம். ஆனால் திரும்பவும் அந்த காலேஜில் அவனை, ஏய் மச்சி நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கு, செம்ம மச்சி, என்ன நீ இப்படி போயிட்டுருக்க, லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, எல்லோரும் என்ன பேசுகிறோம், அது அவ்வளோ வேல்யூவாக எதுவுமே தெரியாது. அவ்வளோ ஜாலியாக பேசியிருப்போம். அங்கே நம்ம காலேஜில் நம்ம யாராக இருந்தோமோ அந்த குணம், அந்த கேரக்டர் அப்படியே நம்ம பிரதிபலிச்சுக்கிட்டு இருப்போம் அவங்கக்கிட்ட. முடிச்சுட்டு அவரை பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போயிருப்போம். உள்ளே போகணுன்னு அந்த பொசிஷன், நம்ம என்ன பொசிஷனில் அந்த ஆஃபீஸில் நம்ம இருக்கோமோ அந்த கேரக்டரில் நம்ம பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஸோ அந்த மனசோட இயல்பு அந்த தன்மை தான் என்ன அப்படிங்கும்போது அந்த ஓஷோவுக்கு பதில் கொடுத்துருப்பாரு. யாருமே இல்லாமல் இருக்கும்போது தனியாக நீ யாராக இருக்கியோ அதுதான் நீ அப்படின்னாரு. அப்படி யாருமே இல்லாமல் தனியாக இருக்கும்போது இப்போ இத்தனை சேர்ந்தது தானா நான்? எங்கள் இப்போ பேரண்ட்ஸ் நம்ம பேசிட்டு நம்ம பெட்ரூமுக்கோ நம்ம ரூமுக்கோ வந்துருப்போம். நம்ம பேசுனது நாம தான். உள்ளே வந்து உட்காந்து தனியாக போய் யோசிக்கிறது நாம தான். அடுத்து என்ன பண்ணும், மொபைல் எடுத்து நோண்டுறது நாமளாக இருக்கலாம், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஏதாவது ஆடியோ புக்ஸ் கேட்கும் போதாக இருக்கலாம், இல்லை ஏதாவது புக்கு படிக்கும் போதாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் பசங்களோட உட்காந்து வாட்ஸ்அப்பில் மொக்க போடுற கேரக்டராக கூட இருக்கலாம். அதுவும் நாம தானே. அப்போ தனியாக இருக்கும்போது அந்த உண்மையான நான் யாருங்கும்போது இது எல்லாத்தையும் கவனிக்கிற விழிப்புணர்வு தான் அவர் சொல்லியிருந்தார். தெளிவாக சொல்லிடுறேன் நான். இது எல்லாத்தையும் கவனிக்கிற அந்த விழிப்புணர்வு தான் நம்மளோட இயல்பான தன்மை அப்படின்னார். நல்லா இருந்துச்சு அது. முதல்ல அவர் இங்கிலீஷில் தான் பேசி வச்சுருந்தார். எனக்கு வேறு இங்கிலீஷ் கொஞ்சம் அறகுறையாக தான் புரியும். சப்டைட்டில் வச்சு தான் அதாவது கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு அதுக்கு என்ன அர்த்தம் நான் பார்த்துப்பேன். அவ்வளோ ஆர்வம் என்னதான் மனுஷன் பேசி வச்சுருக்கான் அப்படின்னு. அது புரிஞ்சதுக்கப்புறம் சரி, அப்போ அது உண்மையிலே புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தான் இருக்குது அப்படின்னு அடுத்த புரிதலில் கிடச்ச ஒரே ஒரு நல்ல பதில், நிறைய பதில் அதில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அதுதான் அதோட தன்மை. சந்தோஷம் வருதா? அங்கே என்னென்ன வகையெல்லாம் என்ஜாய் பண்ண தோணுதோ என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு தோணுது. குறிப்பிட்ட ஹேபிட்ஸ் அங்கே இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஃபுட் ஹேபிட்டாக இருக்கணும், ஃபுட் ஹேபிட்டாக இருக்கணும், இல்லை பேட் ஹேபிட்ஸ் ஏதாவது இருக்கும்போது அவங்க கூட ஷேர் பண்ணி ஜாலியாக இருக்கிறதா இருக்கட்டும். விழிப்புணர்வோடு இருங்க, கான்சியஸாக இருங்க, உயிர் மூச்சோடு இருங்க. ஃபுல் கடுப்பு எவன்ட்டையும் இல்லை, தனியாக உட்காந்து நான் எனக்கு நானே புலம்பிகிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் கான்சியஸாக புலம்புங்க. இல்லை ரொம்ப மண்டை குடைச்சலாக இருக்கேன், என் ஃப்ரெண்டு யாரையா நான் பார்த்து அவன்கிட்ட நான் புலம்புனா ரெடி ஆயிடுவேன் அப்படின்னாலும் அவர்கிட்ட நீங்கள் புலம்பும் போது கான்சியஸாக புலம்புங்க. விழிப்புணர்வு வந்து வார்த்தைகளால் எனக்கு தெரிஞ்சு விவரிக்க கொஞ்சம் கடினம். விவரிக்க முடியாதுன்னு இல்லை, ஆனால் விவரிக்கிறது கொஞ்சம் கடினம். அதுக்கான யுக்திகளை விவரிச்சிடலாம், ஆனால் அது என்னன்னு விவரிக்கிறது கஷ்டம். எப்படி சர்க்கரையோட தன்மையை வார்த்தையால் சொல்ல முடியாது, சொன்னாலும் அது அவ்வளவு உண்மையான தன்மையோட இன்னொருத்தவங்களுக்கு எட்டாதோ அதே மாதிரி தான். ஒரு குழப்பமான நிலையிலிருந்து அதை வெளியில் வந்து சொல்லணும் அப்படின்னா அது ஒரு 7வது சுவை. நான் வெறும் நாக்கில் மட்டும் அதோட சென்சஸ் இருக்காது, உங்களோட முழுமையோட அந்த சென்ஸ் கலந்துருக்கும். போகட்டும், என்ன நடந்தாலும் அந்த கணத்தோட அந்த சூழ்நிலையோட முழுசாக கலந்துருக்கேன். வருத்தப்படுறீங்களா? முழுசாக வருத்தப்படுங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் வருத்தம் தான் படுறீங்கன்னு. சந்தோஷமாக இருக்கும்போது கவனிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். ட்ரை பண்ணுங்கள். லவ் யூ.